என் ஹஸ்பண்டுமே எனக்கு சப்போர்ட்டிவ் கிடையாது. நிறைய கஷ்டங்களை மட்டுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இவ வந்துட்டு கிளினிக் போட்டிருக்காளா? அப்படி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி ஏளனமா நம்மளை வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணி பேசுறாங்க. அந்த லிஸ்ட்ல என் ஹஸ்பண்டும் ஒருத்தவங்க, என்னோட இன்லாஸும் ஒருத்தவங்க, என்னோட மாமியாராக இருக்கட்டும், என்னோட நாத்தனாராக இருக்கட்டும். இவ வந்துட்டு என்ன டாக்டரா? என்ன டாக்டர் படிச்சாலா? சர்டிஃபிகேட் காட்ட சொல்லு. என்ன கேஸ்ட்? என்னோட உருவத்தை வச்சு நிறைய வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் நினைக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன். ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கள் அம்மா கிட்ட அழுதுருக்கேன். என்னை வந்துட்டு பேசினவங்க, என்னை திட்டவங்க எல்லாருமே இப்போ என்கிட்ட வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட்னா மசாஜ் பண்ணுறாங்க. மசாஜ் பண்ணுறவங்க தானே, எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தானே. ஸோ அப்படின்ற பேர் தான் இருந்துச்சு. ஃபிசியோதெரப்பின்னா நீங்கள் அது டாக்டர் கேடரே கொடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு மேடம் கூப்பிட மாட்டாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. நபில் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான் இருக்காங்க, பாண்டிசெல்வி மேம். அண்ட் இவங்க வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். ஸோ ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஃபிசியோதெரப்பி அப்படின்றப்ப இப்போ எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. உங்கள் கெரியரை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி நான் வந்துட்டு 2000 பேட்ச். நான் வந்துட்டு ஸோ முடித்த உடனே வந்துட்டு எங்கள் வீட்டில் கோலரில் போட்டுட்டாங்க. கோலரில் தான் நான் ஒர்க் பண்ணேன் அப்போது. ஸோ அப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷு நான். ஸோ அப்போ நான் ஐசியூ எல்லாமே வந்துட்டு ஹேண்டில் பண்ணி 2000 அங்கே 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஃபுல்லாக பெங்களூரில் தான். ஸோ நான் ஒர்க் பண்ண ஃபீல்டே கிடையாது. ஸோ ஃபிட்னஸ் சென்டராக இருக்கட்டும், ஸோ ஹெல்த் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் அந்த ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே ஒர்க் பண்ணேன். ஸோ ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒசூருக்கு வந்தேன். ஒசூருக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு எங்களோட ஃபிசியோதெரப்பி அப்படின்னா ஐஎஃப்டி, அல்ட்ராசவுண்ட் அந்த மாதிரி இதுதான் வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா கிளினிக்லையும் அதுதான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நான் இங்கே ஒசூரில் ஒர்க் பண்ணும்போது அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரெக்கவரி இல்லை. ஸோ இதில் வந்துட்டு மேம் இன்னும் எனக்கு பெயின் இருக்குது, எனக்கு வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக எனக்கு பெயின் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் பட் நானுமே அந்த ட்ரீட்மெண்ட்லேயே வந்துட்டு ரெக்கவரி கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்துட்டு நான் வந்துட்டு நிறையா எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பாராட்டி எனக்கு சாக்லேட் கொடுப்பாங்க மீட்டிங்கில். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ரிவ்யூஸ்லாம் நிறைய போடுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் ரிவ்யூஸ் பேஜ்லேயே என்னோட நேம் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு 2 இயர்ஸ் கேப் விழுந்துச்சு. நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒசூரில் வந்துட்டு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னு நான் அனலைஸ் பண்ணதில் லம்பார் டிஸ்க் பல்ஜ், அதாவது L4 L5. ஸோ சர்விக்கலில் வந்துட்டு C1 C2 C3 அதெல்லாம் ஃபுல்லாக டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் வரும். ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி அவங்களுக்கு சர்ஜரி இல்லாமல் நம்ம பண்ணலாம், இவங்களுக்கு எப்படி நல்ல சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்க்கும்போது என்னோட சீனியர் மேம் ஒயிட்ஃபீல்டு பெங்களூரில் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இந்த கிளினிக் இருந்துச்சு, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அங்கே போனேன். மேம் கிட்ட ஒரு 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ட்ரீட்மெண்ட். பேஷண்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஃபீட்பேக்கு. ஸோ என்னோட மேம், அவங்க பேர் வந்துட்டு டாக்டர் ராஜேஸ்வரி, அவங்க வந்துட்டு திருநெல்வேலியில் இருக்காங்க. ஸோ அவங்களுமே நிறைய எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு அப்புறமா வந்துட்டு நான் வந்துட்டு ஒர்க் ஷாப் பண்ணி ஸோ அதெல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணி தான் என்னோடய கிளினிக் வந்துட்டு நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்துட்டு அதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இது நான் வந்துட்டு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண முடியல. லேர்னிங் இருந்துச்சு, நம்மளால் போட முடியுமா இந்த கிளினிக், இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம். அவங்க வந்துட்டு கொஞ்சம் வெல் செட்டில்டு மேம். ஸோ அவங்க வந்துட்டு நம்மளால் பண்ண முடியுமா, நம்ம மிடில் கிளாஸ் தானே, எனக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் கிடையாது, ஃபேமிலி சப்போர்ட்டும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு லவ் மேரேஜ். ஸோ வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ், என் ஹஸ்பண்டுமே எனக்கு சப்போர்ட்டிவ் கிடையாது. நிறைய கஷ்டங்களை மட்டுமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என் லைஃப்பில் வந்துட்டு சந்தோஷன்றதே கிடையாது. ஸோ அது ஒரு 10 இயர்ஸ் தான். மேரேஜே 15 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த 15 இயர்ஸில் வந்துட்டு எனக்கு நான் வந்துட்டு என் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். ஸோ நான் ஒர்க் பண்ணுவேன், பட் என்ன சொல்கிறது, அந்த பேமெண்ட்லாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். நான் வந்துட்டு கிளினிக் போடணும் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவேன். பட் அப்போயுமே என் ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். எல்லாத்துக்கும், சாப்பாட்டுக்கு, ட்ரெஸ்ஸுக்கு எல்லாமே டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்ததில்ல. நம்மளால் வந்துட்டு நினச்சதை வாங்க முடியலையே, நினச்சதை செய்ய முடியலையே. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஒரு கிளினிக் இப்படி ஒரு நல்ல செட்டப்பில் நல்ல ஒரு சர்வீஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒசூரில் வந்துட்டு நம்ம பண்ணினா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒசூரில் வந்துட்டு ஃபுல் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஃபுல்லாக அது வந்துட்டு நிறைய வந்துட்டு இப்போ நிறைய வந்துட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. ஸோ இவங்களுக்குலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த
நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் இருந்தேன். 2 இயர்ஸாக வந்துட்டு இது நடக்குமா நம்ம லைஃப்பில் அப்படின்னு நிறைய கனவு கண்ட நாட்கள்லாம் இருக்குது. இப்போ சடனாக வந்துட்டு எனக்கு ஒரு தோணுச்சு. நான் போய் பேங்க்கில் வந்துட்டு அப்ரோச் பண்ணேன். அந்த அந்த அங்கே போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த மேனேஜர் வந்துட்டு நான் காட்டின அந்த இதெல்லாம் ப்ரொஃபைல்ஸு என்ன மெஷின்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு இம்ப்ரெஸ் ஆகிட்டு உடனே அவர் வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, லோன் வந்துட்டு எனக்கு சாங்ஷன் பண்ணிட்டாரு. சாங்ஷன் பண்ணி அந்த சாங்ஷன் பண்ணுறவங்க வந்துட்டு இல்லாத சுச்சுவேஷனில் கூட அவங்க வரலை. அந்த எனக்கு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறவங்க வரலை. ஆனாலுமே அந்த சார் வந்துட்டு அவரோட இதில் வந்துட்டு எனக்கு ரிலீஸ் பண்ணி இம்மிடியட்டாக மிஷின்ஸ் வர வச்சு அது எப்படி நடந்துச்சு, கடவுள் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப்பிங். அதுக்கான நிறைய டாக்குமெண்ட்ஸ் நிறையா அலைஞ்சு நிறையா வந்துட்டு அதுக்குமே இன்வெஸ்ட் பண்ணேன் நான். ஸோ நான் வந்துட்டு இது கையில் ஒன்றும் இல்லாமல் தான் நான் ஆரம்பித்தேன். இந்த கிளினிக் செட்டப்பை வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் தான் நான் ஆரம்பித்தேன். பட் அந்த லோன் வந்துட்டு எப்படின்னா காட்ஸ் கிரேஸ் தான் எனக்கு கிடைச்சிது. ஏன்னா என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் கடவுள் பார்த்துட்டே இருக்கார் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு மணி மைண்டடாக ஸ்டார்ட் பண்ணல இது. ஸோ சர்வீஸ் மைண்டோடு ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேருக்கு நல்ல சர்ஜரி இல்லாமல் வந்துட்டு ரிலீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஹாப்பியாக வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஒரு சில பேர் ஃபேஸ் தெரியணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால அவங்க போடக்கூடிய வீடியோஸ் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ அவங்களாம் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியஸ்ட் பர்சன், அதாவது என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹாப்பி ஆனவங்க தான் அந்த வீடியோஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். ஸோ அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நான் டேபிள்ஸ் ஃபுல்லாக ஃபைல்ஸாக இருக்கும். மேம் இவ்வளோ ஃபைல்ஸ் வந்துட்டு இருக்கேன் மேம், நான் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் நான் வந்துட்டு அக்குபஞ்சர் எடுத்தேன், மசாஜ் எடுத்தேன், ஃபிசியோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எனக்கு எதுவுமே செட் ஆகலாம். 6 வருஷம் எடுத்தேன், 3 வருஷம் எடுத்தேன், பட் எதுவுமே எனக்கு ரெக்கவரியே இல்லை மேம். எனக்கு ஒரு டவுட்டோடையே எடுப்பாங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது. எனக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு காஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகம் தான். ஐ மீன் ரொம்ப வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். பட் அந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் கூட வந்துட்டு ஒரு சில பேரால் பே பண்ண முடியாது இல்லையா மேம், அதிகமாக இருக்குது. அதை கூட நான் வந்துட்டு லீனியண்டாக விடுவேன் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ ஸோ அந்த காஸ்ட்டுக்கு நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ இல்லாதவங்களுக்கு நான் ஃப்ரீயாகவும் கொடுத்துருங்க என் கிளினிக்கில். ஸோ எனக்குமே வந்துட்டு இப்போ நிறைய ஆசை இருக்குது. இப்போது இந்த கிளினிக் இதோட முடியக்கூடாது, இன்னும் பெருசாக கொண்டு வரணும். ஸோ என்னை வந்துட்டு ஏளனமாக பார்த்தவங்க என்னை பார்த்துட்டு இவங்க டாக்டரா, இவங்க ஃபிசியோதெரபிஸ்டா அப்படின்னு பேசணும், என் காது கூட பேசினவங்கலாம் இருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கேன். ஸோ இந்த அம்மா வந்துட்டு கிளினிக் போட்டுருச்சா, இவன் வந்துட்டு கிளினிக் போட்டிருக்காளா, அப்படி நம்மளை வந்துட்டு ஒரு மாதிரி ஏளனமாக நம்மளை வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணி பேசுகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் என் ஹஸ்பண்டும் ஒருத்தவங்க, என்னோட இன்லாஸும் ஒருத்தவங்க. ஸோ எல்லாருமே அந்த கேட்டகரியில் இருக்காங்க. ஸோ இவங்க முன்னாடி நம்ம வந்துட்டு ஏன் வந்துட்டு நான் வரக்கூடாது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் அந்த கிளினிக் போட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போய் காட்ஸ் கிரேஸ் ரன் பண்ணிட்டு. அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் என்னவா இருக்குது? இப்போல்லாம் வந்துட்டு இப்போது அவங்களே ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. ஓகே, அவங்களே வந்துட்டு செல்வி கையால் தான் ட்ரீட்மெண்ட்டே எடுக்கணும், அவ கையால எடுத்தா நான் சரியாயிடுவேன். ஒன்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணவங்க இப்போ வந்து பாராட்டி டிபெண்டன்ட்டா இருக்குது, ஒரு மாதிரி திருப்தியா. ஆமா, அவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு பேசினவங்க, என்ன திட்டவங்க எல்லாருமே இப்போ என்கிட்ட வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இது என்னோட சக்ஸஸ் தான் இது. ஸோ இன்னுமே இதை வந்துட்டு நான் ஒரு பெருசாக வந்துட்டு ஒரு ஜிம் செட்டப்போட போட்டு, ஸோ வெயிட் லாஸ் வந்துட்டு அது அதாவது இப்போ அதிகமாக வெயிட் இருக்கிறவங்க நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஸோ யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ நிறைய வந்துட்டு வேரிகோஸ் வெயின் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் சர்ஜரி மூலமாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நான் சர்ஜரி இல்லாமல் பண்ணணும்னு என்னோட ஒரு தாட்டு. ஸோ அதை வந்துட்டு பெரிய லெவலில் நான் கிளினிக் போடணும். ஸோ போடுறதுக்கு கடவுள் வேண்டிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஹொசூரில் நான் போடலான் இருக்கேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்டில் பெருசாக, அதாவது வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ப்ளஸ் ஜிம் செட்டப் ப்ளஸ் ஃபிசியோ, இன்னும் 2-3 அட்வான்ஸ்டு மிஷின், ஸோ இதெல்லாம் போட்டு நான் வந்துட்டு மக்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சாலும் எனக்கு ஹாப்பி தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஸோ உங்கள் ஜேர்னியை யோசிக்கிறப்ப, இதுதான் என்னோட ஜேர்னியை பார்க்குறப்ப ஒரு ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் அப்படின்னா என்னவா இருக்கும்? ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் எனக்கு, ஸோ அவங்க வந்துட்டு 3 மாத குழந்தையில பெயின், பேக் பெயின், சிவியர் பேக் பெயின். அவங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சிவியர் பேக் பெயின், கீழே உட்காந்து அவங்களால ஃபீட் பண்ண முடியாது அந்த குழந்தைக்கு, ரொம்ப அழுவாங்க. அது ஐ மீன் இந்த தைஸ்லாம் வந்துட்டு புல்லிங் பெயின் மாதிரி ரொம்ப வந்துட்டு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ண, அவங்களும் வந்துட்டு அக்குபஞ்சர் இதெல்லாம் மட்டும் ட்ரை பண்ணாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா என் கிளினிக் கிளாஸில் வந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு சம் அமௌண்ட் ஆஃப் த பேமெண்ட் வந்துட்டு சொன்னேன்.
சொல்லிட்டு மேம் இது கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க இது எனக்கு நம்பிக்கை இல்லை மேம், ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், வரலைன்னா என்ன பண்ணுறது ஓகே. அப்படின்னு சொன்னாங்க. வரலைன்னா உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ வலி கம்மியாகுதோ அந்த ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன், வலி கம்மியாகிற வரைக்குமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன் ஓகே. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அப்போ வந்துட்டு 5000 அப்போ பேமெண்ட் வந்துட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு 2 நாள் தான் எடுத்தாங்க. 2 நாள் எடுத்ததுக்கப்புறம் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே. சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை கேட்கல, அப்படியே வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அவங்க வந்துட்டு கீழே உட்காந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ண முடியுது. இப்போ வந்து அந்த குழந்தைக்கு 6 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அந்த குழந்தையே எங்களுக்கு எமோஷனல் அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் செஷன் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கும். பிளஸ் ஒரு சந்தேகத்தோட வந்தவங்கள நம்ம நம்பிக்கையா மாத்துனது. இது ஒரு பேஷண்ட் தான், ரீசெண்டா நடந்த பேஷண்ட் மட்டும் தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பேஷண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப எமோஷனல் கனெக்ட் ஆகி, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு சொல்லும்போது ஃபீட்பேக் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது எனக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்காத இடத்துல இருந்து நம்ம தீர்வு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அது வந்துட்டு அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கு இல்லையா, சந்தோஷமாக இருக்குது. மேம்கிட்ட போனால் எனக்கு வந்துட்டு கம்மியாகுது, மேம்கிட்ட போனால் எனக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஹாப்பி தான் எனக்கு. ஓகே. ஸோ அதுதான் எனக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். அது கண்டிப்பா ஒரு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு மொமெண்டா இருந்திருக்கும். ஆமா ஆமா. ஓகே. இப்போ நீங்க சந்திச்ச இடங்கள்ல நிறைய சொன்னீங்க இந்த மாதிரி கிரிட்டிசிசம்ஸ் எல்லாம் வந்துச்சு ஆமா அப்படின்னு. ஆமா பட் சில பேர் சொல்ற கிரிட்டிசிசம் வந்து ஒரு கட்டத்துல நமக்கு மோட்டிவேஷனா தான் மாறும். ஆமா. ஸோ அந்த மாதிரி உங்களை ரொம்ப பாதிச்ச ஒரு கிரிட்டிசிசம் ஒரு கட்டத்துல அது மோட்டிவேஷனாவே மாறுச்சுன்னா என்னவாங்க? என்னோட இன்லா வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு நான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு லவ் மேரேஜ் தான். அப்போ வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு வந்த புதுசில் வந்துட்டு என்னோட மாமியாராக இருக்கட்டும், என்னோட நாத்தனாராக இருக்கட்டும், இப்போ வந்துட்டு என்ன டாக்டரா, என்ன டாக்டர் படித்தாலா, சர்டிஃபிகேட் காட்ட சொல்லு, என்ன கேஸ்ட், ஸோ எல்லாமே வந்துட்டு ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு டச் விட்டு ஒரு ஃபங்க்ஷன் கூட என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் கூட கூட்டிகிட்டு போனதில்லை. அவங்க சைடு எந்த ஃபங்க்ஷனும் போனதும் கிடையாது. இவங்க வான்னு என்னை கூப்பிட்டதும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிறைய அந்த அவமானங்கள் அவங்க வந்துட்டு அவங்களே சொல்லிடுவாங்க, அவளை கூப்பிட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி இந்த பொண்ணு வேண்டாம், இது பார்த்தா டாக்டர் மாதிரியே தெரியல, இது பார்த்தா ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரியே தெரியல, இந்த பொண்ணை வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு அவங்களோட அக்கா பொண்ணவே மேரேஜ் பண்ணுறதுக்கு பிளான்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு வந்துட்டு இது இருந்தாலுமே என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்கும்போது இன்விடேஷன் கொடுக்க வருவாங்க. கொடுத்துட்டு என் முன்னாடி நல்லா பேசுவாங்க. கீழே வந்துட்டு ஸ்டெப்ஸில் இறங்குவாங்க இல்லையா, ஸோ அப்போ ஸ்டெப்ஸ் இறங்கும்போது முணுமுணுத்துட்டு போவாங்க. ஸோ பாரு இது வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன் வந்துருச்சு பாரு, எல்லாம் இவனால தானே, இவன் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னால் கேட்க மாட்றான். ஸோ அந்த மாதிரிலாம் அதெல்லாம் என் காது கூட நிறைய நடந்திருக்கு. இப்போ காரில் உட்காந்துருக்கும் போதெல்லாம் என்னை வந்துட்டு என்னோடய உருவத்தை வச்சு நிறையா வந்துட்டு பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் நினைக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லுவேன், ரொம்ப ஃபீல் பண்ணி எங்கள் அம்மாக்கிட்ட அழுதுருக்கேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் இப்போ இவங்க முன்னாடி நான் வந்துட்டு நிற்கணும்ல, இது எனக்கு மட்டும் கிடையாது, இப்போ நிறைய பொண்ணுங்களுக்கு வந்துட்டு இருக்குது இந்த கிரிட்டிசிசம். ஸோ ஃபேமிலியிலேருந்தும் சரி, அவுட் சைட்லேருந்தும் சரி நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ இதையே உடச்சிட்டு இந்த பெண்கள் வந்துட்டு வெளியே வரணும். ஸோ ஒரு பிஸ்னஸ்னால் இப்போ வந்துட்டு நான் ஃபிசியோதெரபிஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண முடியாமல். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய வந்துட்டு வழிகள் இருக்குது, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ வந்துட்டு தைரியன்றது ஒன்று வேணும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம கோ த்ரூ பண்ணி நம்ம தைரியத்தை செல்ஃப் கான்ஃபிடென்ட் கொண்டு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நிற்கிறது தான் நம்ம வந்துட்டு ஒரு பெண்களோட அடையாளமே. ஸோ கிரிட்டிசிசம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா வழியிலையும். சரி, நம்ம ஜேர்னி பண்ணுற எல்லா வழியிலையும் இருக்க தான் செய்யும். இந்த கிரிட்டிசிசத்தை உடைச்சி நம்ம முன்னாடி கொண்டு வரணும், முன்னாடி நம்ம யாருன்ற நமக்கான அடையாளத்தை கொண்டு வரணும். ஸோ அதுதான் நான் பெண்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்கும். ஏன்னா இப்போது இவங்களுக்கு மட்டும் இல்லை, என்னோடய ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த பார்லர் வச்சுருக்காங்க, நிறைய வந்துட்டு ஓனாக வச்சுருக்காங்களே, ஸோ அவங்களுமே வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. ஸோ பெரிய லெவலில் கொண்டு வரணும், ரிஸ்க் எடுக்கணும். கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படவே கூடாது. ஸ்ட்ரகிளிங் இருக்கும், இன்னும் நான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா முடியவே முடியாது. இப்போ என்னோடய கிளினிக்கை எப்படி எலாபரேட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இது. ஓகே. ஸோ இது வந்துட்டு எப்படி நான் கொண்டு வரணுன்றது எனக்கு தாட் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. பட் இன்வெஸ்டர்ஸ் வேணும்.
ஸோ அதுதான் என்னோட மெயின் டார்கெட். ஸோ எதை பற்றி நம்ம வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, உன் மைண்டில் என்ன தோணுது, நீ எப்படி எதை நீ நோக்கி பயணிக்கிற, உன்னால் என்ன டார்கெட், உன் டார்கெட் என்ன, உன்னோட ரீச் என்ன, அதை நோக்கி நீ பயணம் பண்ணு. அதுதான் வந்துட்டு உன் வாழ்க்கையில் நடக்கிற பெரிய வந்துட்டு ஒரு கோல். நீ தான் ஒரு எல்லா லேடிஸ்க்கும் ஒரு வந்துட்டு முன்னுதாரணம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இருப்பேன் கண்டிப்பா. ஓகே, கண்டிப்பா நீங்க சொல்றப்பே புரியுது. பிகாஸ் ஒரு ஸ்ட்ரகிளை தாண்டி ஒரு சக்சஸ் நோக்கி போகிறப்ப தான் அதுக்கான ஒரு ஆழம் அதிகமா இருக்கும்ன்றது புரியுது. ஓகே, இப்போ பிசியோதெரபியை பொறுத்த வரைக்கும் நிறைய மித்தெல்லாம் போயிட்டு இருக்கும் இல்லையா, ஃபால்ஸான கண்டிப்பா. இதை ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லியே ஆகணும். ஏன்னா பிசியோதெரபிஸ்ட்னா மசாஜ் பண்றாங்க, மசாஜ் பண்றவங்க தானே, எக்ஸசைஸ் பண்றவங்க தானே. ஸோ அப்படின்ற பேர் தான் இருந்துச்சு. பிசியோதெரப்பின்னா நீங்க அது டாக்டர் கேடரே கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு கேள்வி இருக்கு, பிசியோதெரபிஸ்ட் வந்து டாக்டரா இல்லையான்றதே ஒரு டிபேட். இல்லை, இப்போ வந்துட்டு அது அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த டாக்டர்னு போடலாம் அப்படின்றது எல்லாமே வந்துருச்சு. கவுன்சிலில் எங்களுக்கு வந்துட்டு நீட் எக்ஸாம் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு எங்களுக்கு லாஸ்ட் இயர். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ எங்களுக்கு 50 இயர்ஸ்க்கு அப்புறமா எங்களுக்கு கிடைச்ச சக்ஸஸ் அது. ஓகே, ஸோ நாங்களும் வந்துட்டு டாக்டர் போட்டுக்கலாம். ஸோ வந்துட்டு நாங்களுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இந்த நீட் எக்ஸாம் எல்லாமே பண்ணி எம்பிபிஎஸ்க்கு எப்படி போகிறோமோ அந்த மாதிரி வந்துட்டு ஃபிசியோதெரப்பிலேயே இருக்குது. இப்போ கொண்டு வந்திருக்காங்க, லாஸ்ட் இயர் கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. ஸோ இதுதான் அது ஃபிசியோதெரப்பின்னா. ஏமா நீ மசாஜ் பண்ணுற பொண்ணா, எக்ஸசைஸ் பண்ணுற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நமக்கு வந்துட்டு என்னடா இது, நம்ம 5 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கோம், நம்மளை இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு மேடம் கூப்பிட மாட்டாங்க, என்னன்னு கூப்பிடுவாங்க, சிஸ்டர் தான் கூப்பிடுவாங்க. எதனால அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவங்க வந்துட்டு அப்படி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. டாக்டர்ஸ்னா இவங்க, டாக்டர்னா என்ன, இவங்க வந்துட்டு சர்ஜரி பண்றவங்க தான், எம்பிபிஎஸ் படிச்சவங்க தான் அப்படின்னு பிசியோதெரபிஸ்ட்டை வந்துட்டு ஒரு நர்சிங் கேடர்லேயே வச்சு பழக்கப்படுத்திட்டாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நான் பிரேக் பண்ணணும்னு, நான் ஒர்க் பண்ண இன்ஸ்டியூஷனில் என்னை வந்துட்டு தயவுசு போடி வாடின்னு கூட கூப்பிட்டுருந்தோம். சிஸ்டர்னு கூப்பிடுறது வந்துட்டு ஒன்றும் பெரிய ஒன்று குழப்பத்தம் கிடையாது. ஆனால் வந்துட்டு என்ன நினைப்பேன் அப்படின்னா, இப்போ நம்ம 5 இயர்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கோம், ஏன் நம்மளுக்கு அந்த ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நர்சிங்கும் 5 இயர்ஸ் படிச்சு தானே வருவாங்க. 4 இயர்ஸ் அவங்கள வந்துட்டு பிஎஸ்சி நர்சிங், ஸோ டிப்ளமோ நர்சிங், ஜிஎன்எம் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அவங்களுக்கு. எங்களது வந்துட்டு 4.5 இயர்ஸ், 4.5 இயர்ஸ், இப்போ வந்துட்டு 5 இயர்ஸ் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ நம்ம எல்லாமே படிக்கிறோம், எல்லாமே அனட்டமி, ஃபிசியாலஜி, சோசியாலஜி, சைக்காலஜி, கார்டியோ, நியூரோ, ஆர்த்தோ, எல்லாமே வாட் எவர் ஈச் அண்ட் மசில், ஒவ்வொரு மசிலுக்கு என்ன நர்வ் சப்ளை ஆகுது, என்ன ஆக்ஷனு, எல்லாமே நாங்கள் எவ்ரிதிங் டீட்டெயில்டாக படிக்கிறோம். ஓகே, ஒரு மசில் பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம படித்து நான் கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கான வேல்யூ எங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், நீங்கள் ஈஸியாக வந்துட்டு நீங்கள் நர்ஸோட கேடரில் போடுறீங்க. பட் நர்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு தப்பாக சொல்லலை, அவங்களுக்கு ஈக்குவலாக நடத்தாதீங்கலாம் சொல்ல வரல. பட் அதை வந்துட்டு டாக்டர்னு தானே, ஒரு மேடம் கூப்பிடலாம். ஸோ நாங்களும் டாக்டர் தான், நாங்களும் ஈக்குவல் டு டாக்டர் தான். நீங்கள் ஏன் மேடம் கூப்பிட மாட்டீங்க, எல்லாமே வந்துட்டு சிஸ்டர், பிரதர் அப்படியே கூப்பிடுறீங்க. பட் இதை பிரேக் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் 2-3 ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு என்ன கூப்பிட மாட்டாங்க, மேடம் தான் கூப்பிடுவாங்க, இல்லாட்டி அக்கான்னு கூப்பிடுவாங்க, செல்வி அக்கான்னு கூப்பிடுவாங்க. இப்படி மட்டும் நீ பேசு, என்ன சிஸ்டர் வாங்க சிஸ்டர் போங்க சிஸ்டர் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதனால எனக்கு அந்த அதில் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ்லாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்துட்டு இதை பிரேக் பண்ணுற விதமாக இப்போ ஃபிசியோதெரப்பி நிறைய வளர்ந்துருக்கு. என்னது நிறையா வந்துட்டு மேட்ரிக்ஸ் ரிதம் தெரப்பின்னு சொல்லிட்டு வந்திருக்கு, ஷாக் வேவ் தெரப்பின்னு வந்திருக்கு, ஸோ டீகம்ப்ரெஷன் தெரப்பின்னு வந்திருக்கு. இப்போ நிறைய வந்துட்டு அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் வந்துட்டு நிறையா, நீ சர்ஜரிக்கு போகாமல் என்னென்னு தடுக்க முடியுமோ மெஷின்ஸ் நிறைய வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட் நாலேஜை வளர்த்துக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ அவங்களோட பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கணும், இங்கே போனால் அங்கே ரெக்கவரி ஆகுது. பயப்படுறாங்க பேஷண்ட்டு. இல்லை ஆக்சுவலி அந்த ஒரு பயம் இருக்குது, அந்த பயத்தை போக்குறதே உங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஒரு 3-4 பேஷண்ட் லாஸ்ட் வீக்கில் மேம் எனக்கு சர்ஜரி சொல்லிட்டேன், அவங்களும் ஒன்றுமே கேட்கல, தே பெய்ட், தே ஸ்டார்டட் ட்ரீட்மெண்ட். இப்போது ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு லம்பார் L4 L5 டிஸ்க்கு ஃபுல்லு ப்ராப்ளம், ஃபுல் கெனால் ஸ்டினோசிஸ், லிஸ்டிசிஸ் எல்லாம், ஒருத்தருக்கு வந்துட்டு என்னென்ன ப்ராப்ளம் வரக்கூடாதோ எல்லா ப்ராப்ளமும் வந்துருந்துச்சு. ஸோ அவங்க வந்துட்டு 2 இயர்ஸாக சஃபர் ஆகிறாங்க. கிளினிக்கில் 2 டேஸ் முன்னாடி வந்தாங்க. வந்துட்டு மேம் நான் வந்துட்டு ரிட்டையர்டு தான், என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்துட்டாங்க, நான் ஒரு சிங்கிள் லேடி தான், ஒரு பையன் இருப்பேன், எனக்கு சப்போர்ட்டிவ் யாரும் இல்லை. ஸோ எனக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எனக்கு நான் பண்ணிக்கிறேன், ஒன்றுமே கேட்கல. ஓகே, ஐ வில் பே திஸ் மச். ஓகே மேம் நீங்கள் பே பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோ முடியுமோ பே பண்ணுங்கள், நான் வந்துட்டு அதில் இது பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டோ 2 டேஸ் தான் கொடுத்தேன்.
அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கார், அவர் கிருஷ்ணகிரியில் இருக்கார். 3வது நாள் வந்து மேம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னாரு. எதுக்கு சார் அப்படின்னேன். அப்போ கேட்கும்போது சொன்னார், மேம் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வலியே கம்மியாக இருந்த 2 டேஸில் என்னோடய சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டு. எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் என் பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து கிடைக்குது பாருங்கள். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த 1000 கோடிக்கு சமமானது தான் அந்த பேஷண்ட்ஸோட ஹாப்பினஸ். ஸோ எங்கேயும் கிடைக்காத தீர்வு என் கிளினிக்கில் கிடைக்குது இல்லையா. இன்னொன்று என் கிளினிக்கில் வந்துட்டு காட்ஸ் கிரேஸ் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னோட உழைப்புலையோ எதுலேயும் வரல. ஸோ கடவுளோட அவர் அனுப்பின ஒரு கருவி தான். ஸோ நான் கொடுக்குறேன், அது பேஷண்ட்ஸ்க்கு ஹீல் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இனிஷியலாக ஏதாவது உங்ககிட்ட ஓகே இது உண்மையாவே கியூர் ஆயிருமா அப்படின்ற ஒரு டவுட்டோட வரவங்க இருப்பாங்க இல்லையா, ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க போறப்ப வேற மாதிரி இருக்கும் அந்த சேஞ்சஸ். அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனா? அதெல்லாம் வந்துட்டு ஐயோ அதெல்லாம் நிறைய சொல்லவே முடியாது. நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு, மேம் எனக்கு ஆகவே ஆகாதா, எனக்கு நான் சர்ஜரி தான் போகணுமா அப்படின்னு நினச்சி வந்த பேஷண்ட்ஸ்லாம் அது ஹீல் ஆகி நாம் ஒரு 90% ஹீல் கொடுத்துறோம் இல்லையா. கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணிட்டு எனக்குலாம் இந்த பேக் ஒரு பேஷண்ட் தான் ப்ரெசென்ட் பண்ணேன். பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு, இத்தனைக்கும் அவங்க வந்துட்டு 60 இயர்ஸு. ஸோ அவங்க ஃபீட்பேக் வீடியோலாம் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு என்ன ஒரு பொண்ணு மாதிரி தான். ஸோ அது மூலியமாக தான் எனக்கு ரிலேஷன்ஸ் பில்டப் ஆகுது. ஸோ எனக்கு வந்துட்டு என்னோட தாலி கட்டின உறவுலாம் விட்டு போகுது. ரிலேட்டிவ்ஸ்லாம் நீங்கள் நான் உருவாக்கிக்கிட்டேங்க தான். எங்கள் அம்மா அப்பாவும் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு இது இல்லை. எங்கள் அம்மா அப்பாக்கிட்டே நான் எதிர்பார்க்க மாட்டேன். பட் அவங்க எனக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுவேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நிறைய செய்யணும்னு ஆசை. ஸோ இதுக்கு இன்னும் மேலே என்னோடய கிளினிக்கை எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோட மெயின் டார்கெட்டு. ஸோ யார் எந்த பொண்ணுங்களும் எந்த லேடிஸ் வந்துட்டு உடஞ்சி போய் ஹஸ்பண்ட் அப்படி சொல்கிறாங்களே, டிமோட்டிவேட் பண்ணுறாங்களே, அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இது எதையுமே நம்ம காதில் வாங்கவே கூடாது. அது ஃபீலிங் இருக்கும், பட் அவங்க முன்னாடி நம்ம காமிச்சிக்க கூடாது. அந்த வலியை அந்த அழுகையை நம்ம காட்டிக்கவே கூடாது. என் ஹஸ்பண்ட் இன்னும் சொல்லுவாங்க, நீ வந்துட்டு கல்லில் செஞ்சுருக்கார கடவுள், உனக்கு அந்த ஃபீலிங்ஸே வராதா இருந்துச்சு ஒரு காலத்தில். அது பட்டு அது வந்துட்டு என்ன சொல்றது, அந்த இரும்பை வந்துட்டு உருக்கு எப்படி வந்துட்டு அதுவுமே செலக்டிவ் தானே. இப்போ நீங்க இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட பாக்குறப்ப அது நம்ம அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்வீட்டா தான் இருக்க மாதிரி. ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எனக்கு. பேஷண்ட்ஸ் வந்துட்டு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க அந்த சொல்றாங்க பாருங்க. ஸோ அன்றைக்கி நான் உண்மையாக சொன்னால் டச் அவுட் எந்த பேஷண்ட்டாவது ரிசல்ட் கிடைக்காம என் கிளினிக்கில் வந்து சொன்னாங்கன்னா அந்த மதியம் நான் சாப்பிடவே மாட்டேன். அந்த ஹாப்பினஸே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக கொடுக்கும். சரி, எவ்வளோ பிரச்சனை இருக்கட்டும், எவ்வளோ வந்துட்டு எனக்கு பர்சனலாக எல்லா வகையில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பேஷண்ட் எனக்கு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மொமெண்ட்டு தான் எனக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருக்கு. நான் அதை என் பொண்ணுங்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவங்க ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவாங்க. அவங்க போய் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் பிள்ளைங்கிட்ட போய் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா வந்துட்டு ட்ரீட்மெண்ட்னா சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ என் பொண்ணு ஒரு பேஷண்ட்டை ரெஃபர் பண்ண அவளோட ஃப்ரெண்டோட அம்மாவை. அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. என்ன நம்புகிறாங்க பேஷண்ட்ஸ், அவங்க நம்பிக்கைக்கு நான் காப்பாற்றணும். ஸோ இன்னும் நான் பெருசாக கிளினிக் போட்டு இன்னும் நல்ல சர்வீஸ் வந்துட்டு நான் கொடுக்கணும் பேஷண்ட்ஸ்க்கு. என்னோட பேஷண்ட்ஸ்க்கு, என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய ஒரு நல்ல சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ இல்லாதவங்களுக்கு நிறைய செய்யணும்னு எனக்கு மைண்டில் இருக்குது. அதுதான் கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பா. அண்ட் யாரெல்லாம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்களோ அவங்க முன்னாடி நிறைய சக்ஸஸ் எல்லாம் நீங்க கொண்டு வந்து அரங்கேற்றணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச்.